அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. இந்த தொடரில் இது 6வது பாகம். இந்த வீடியோவில் தாட் ஃபார்ம்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்முடைய எண்ணங்களால் நமது சக்தி உடலில் உருவாகக்கூடிய இந்த தாட் ஃபார்ம்ஸ், இது எப்படி பல நோய்களுக்கு மூல காரணமாக அமைகிறது. பல நாள்பட்ட நோய்களும் இதனால் தான் உருவாகின்றன. அப்போ இதை தடுப்பது எப்படி? ஏற்கனவே வந்திருந்தால் இதை எப்படி தந்திர யோகம் வழியாக சரி செய்வது? ஒரு சின்ன முத்திரை வழியாக இதை சரி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு முத்திரை தான். அந்த முத்திரை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: 1ஆம் வகுப்பு ஜூன் 7, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 2ஆம் வகுப்பு ஜூன் 14, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 3ஆம் வகுப்பு ஜூன் 21, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 4ஆம் வகுப்பு ஜூலை 5, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 5ஆம் வகுப்பு ஜூலை 12, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம். பகுதி 1: முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2: சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1: சக்கரங்களை செயல்படுத்துதல், ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் 98409700 அல்லது திருத்தணிகை குமரனை தொடர்பு கொள்ளவும் 9940198249. இப்போ தாட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன? When a person has a strong desire or feeling, ஒரு மனிதனிடம் ஒரு ஆழமான இல்லது ஒரு டீப்பான ஒரு டிசையரோ ஒரு ஃபீலிங்கோ இருந்தால், ஒரு உணர்வோ இருந்தால், உங்களுடைய ஆரா, உங்களுடைய சக்தி உடல் இஸ் ஃபில்டு வித் திஸ் டிசைர் ஆர் ஃபீலிங். இந்த டிசைரையும் ஃபீலிங்கும் உருவாக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசக்தி அண்ட் இச்சா சக்தி. உடலில் பலவிதமான சக்திகள் உள்ளன. அதில் ஒன்று மனசக்தி. உங்களுடைய மனதின் எண்ணங்களால், உணர்வுகளால் உருவாகக்கூடிய, இல்லது அந்த எண்ணங்களை, உணர்வுகளை உருவாக்குகின்ற அந்த சக்தி, அது மனசக்தி. ஒரு எண்ணம், ஒரு உணர்வு உருவாகுதுன்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு ஆசை இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இல்லது ஒரு ஆசை, இல்லை ஏதோ ஒரு உந்துதல் உங்கள்கிட்ட இருக்கும். அதை உருவாக்குவது உங்களுடைய இச்சா சக்தி. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னா அந்த ஆசைப்பட வைப்பது அந்த இச்சா சக்தி. அந்த இச்சா சக்தியால் உருவான ஆசைகள் பல எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்கும். இந்த எண்ணங்கள் பல உணர்வு நிலைகளை உங்கள் மனதில் உருவாக்கும். அப்போ இந்த தாட் ஃபார்ம்ஸுக்கு அடிப்படையாக அமைவது இச்சா சக்தியும் உங்களுடைய மனசக்தியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் எனர்ஜிஸ், இந்த இச்சா சக்தி மனசக்தியும் உங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி, அதன் விளைவாக சில உணர்வு நிலைகளை உருவாக்கி செயல்படும் போது அங்கே ஒரு எனர்ஜி கரண்ட் உருவாகுது, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபார்ம் உருவாகுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஒரு எனர்ஜி சென்டராக
உங்களுடைய ஆரா, உங்களுடைய சக்தி உடலில் தங்கி விடுகிறது. These energies create strong vibrations in the aura, which gradually become strong whirling centers of thought forms or thought forces. இதைத்தான் தாட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். உங்களுடைய மனசக்தியும் இச்சாசக்தி இணைந்து உருவாக்கிய அந்த மனதின் எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுடைய சக்தி உடலில் ஒரு சக்தி மையமாக, ஒரு எனர்ஜி சென்டராக அங்கே நின்று போகும். இதை தான் தாட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது, உங்களுடைய ஆறாவை ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது இந்த தாட் ஃபார்ம்ஸ் அங்கங்கே உருண்டையாக தெரியும். இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கலர் ஆரோ அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே ஒரு தாட் ஃபார்ம். ஒரு உருண்டை கிளாபியலாக இருக்கும். அந்த ஒரு உருண்டையும் ஒரு தாட் ஃபார்ம். இந்த தாட் ஃபார்ம்ஸ் உங்களுடைய சக்தி உடலில் தங்கி நிற்கும். இந்த தாட் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணும்? சக்தி உடலில் சக்தி தடைகளை உருவாக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ், பெரும்பாலான நேரங்களிலும் these thought forms survive for a short time. ஒருத்தர் பற்றி நினைக்கிறீங்க, அவர் பண்ண ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, சட்டுன்னு மனசில் கோபம் வருது, இல்லை சோகம் வருது. கொஞ்ச நேரம், சில நிமிஷங்கள் இருந்துட்டு அது போயிடும். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால், ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருந்தால், இந்த தாட் ஃபார்ம்ஸ் they remain only for a shorter time in your energy body. உங்களுடைய ஆறால் கொஞ்ச நேரம் தங்கி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வலுவிழந்து போயிடும், மறைந்து போகும். இதில் பிரச்சனை இல்லை. இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும், எப்போவுமே நடக்கும். இன் சம் கேசஸ், அரிதாக, if the thought forms are intensively negative, மிக மிக ஆழமான ஒரு வலி, மனதில் ஏற்படும் ஒரு வலி அல்லது ஒரு துக்கம், ஒரு ஏமாற்றம், அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் they remain in the aura for a longer time. வெகு நேரம் அது ஆறால நீடித்திருக்கும். இப்போ பிரச்சனை உருவாகும். இப்போ தலைப்பகுதி ஆறால் அந்த தாட் ஃபார்ம் அங்கேயே நின்று போச்சுன்னா அது தலைவலியை உருவாக்கும். கழுத்து பகுதியில் நின்று போச்சுதுன்னா, கழுத்து பகுதி ஆறால் நின்று போச்சுதுன்னா அது கழுத்து வலியை உருவாக்கும். நெஞ்சு பகுதியில் இருப்பானா நெஞ்சு வலியை உருவாக்கும். இடுப்பு பகுதியிலனா இடுப்பு வலியை உருவாக்கும். கால் பகுதியில் கால் வலியை உருவாக்கும். அதை தான் டிஸ்ஈஸ்ன்னு சொன்னோம். தி ஏர்லியஸ்ட் இண்டிகேஷன், தி ஏர்லியஸ்ட் வார்னிங் தட் சம்திங் இஸ் ராங். உங்கள் ஆறால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சக்தி தடை ஏற்பட்டிருக்கு. அந்த சக்தி தடை எதனால் ஏற்பட்டது? இந்த தாட் ஃபார்ம்ஸ்னால் ஏற்பட்டது. இந்த தாட் ஃபார்ம்ஸ் ஏன் உருவாச்சுது? இன்டென்ஸான நெகட்டிவ் எமோஷன். இந்த இன்டென்ஸான நெகட்டிவ் எமோஷன் உருவாக்குனது எது? உங்களுடைய மனமும் எண்ணங்களும். அதற்கு காரணமாக அமைவது உங்களுடைய இச்சா சக்தியும் மனசக்தியும். இப்போ அது புரியுதா? இந்த சைக்கிள் புரியுதா? இப்போ உங்களுடைய ஆறால் ஒரு சக்தி தடை உருவாயிடுச்சு. அது வந்து மறைஞ்சு போகலை. வந்து மறைஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் எ லாங் லைஃப் டைம். வாழ்நாள் முழுவதும் அங்கே தங்கி போயிடும். இஃப் தி நெகட்டிவ் ஃபீலிங் இஸ் இன்டென்ஸ். உங்களால் மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை உங்களுக்கு ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த வடு, அந்த காயம், அந்த உணர்வு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும். உங்களுடைய ஆறால் தங்கியிருக்கும். எவ்ரி டைம் தட் பர்சன் திங்ஸ் அபவுட் தட் எமோஷன் ஆர் இன்சிடெண்ட், ஒரு தடவை நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பற்றி நினைக்கும் போதும் இல்லை அந்த துரோகத்தை பற்றி நினைக்கும் போது அந்த வலியை மீண்டும் உணரும்போது அது பெருசாகும். இதுக்கு என்ன படம் போட்டிருக்கேன் பாருங்கள், எக்ஸசைஸ்.
நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண உங்கள் மசில் டெவலப் ஆகும். நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா டெய்லி மசில் வந்து இம்ப்ரூவ் ஆகும், மசில் டோன் இம்ப்ரூவ் ஆகும், மசில் பில்டப் ஆகும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் எமோஷனை திருப்பி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவன் அப்படி பண்ணிட்டான், விட மாட்டேன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க உங்கள் ஆறால் அந்த நெகட்டிவ் எமோஷன் ஒரு சக்தி தடையை பெருசாக்கிக்கிட்டே வரும். இது எப்படி அப்படின்னா, ஒரு பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி. கொஞ்சமாக ஊதுனீங்கன்னா பலூன் கொஞ்சம் பெருசாகும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊதுனீங்கன்னா இன்னும் பெருசாகும். அதே மாதிரி அந்த நெகட்டிவ் எமோஷனை நீங்கள் அசைப்போட்டு டெய்லி நினச்சி ஊதி பெருசாக்குறீங்க. இட் இஸ் லைக் ஃபியூலிங் தி ஃபயர். எரியிற அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஃபயர் அணையாது, அந்த நெருப்பு அணையாது, கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்போ அது எதை எரிக்கும்? உங்களுடைய சக்தி உடலை. உங்களுடைய சக்தி உடலில் அந்த தடைகள் பெருசாகிட்டே வரும். பல நாள்பட்ட நோய்களுக்கு இது மூல காரணமாக அமையும். These intense thought forms exert a strong influence upon other persons coming in the presence of this person. தானும் கெட்டு பிறரையும் கெடுத்த கதை. உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான காயம், ஒரு ஆழமான சோகம், ஒரு ஆழமான கோபம் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு தாட் ஃபார்மாக உருவாகி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதே நெகட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து வெளியே ரேடியேட் ஆகும். இந்த தாட் ஃபார்ம் வெளியே பரவும். அப்போது உங்கள் பக்கத்தில் யார் வர்றானோ அவனுக்கு அது தொத்திக்கும். உங்கள் மனசில் சோகம் இருந்தால் அவனையும் எந்த சோகம் தொத்திக்கும். உங்கள் மனசில் வெறுப்பு இருந்தால் அவன்கிட்டையும் அந்த வெறுப்பு உருவாகும். உங்கள் மனசில் வன்மம் இருந்தால் அவனிடமும் அந்த வன்ம மனநிலை உருவாகும். அப்போ நீங்கள் மட்டும் கெட்டு போகலை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே கெடுக்குறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து எப்போவுமே நொய்னு பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கு அது பரவும். ஒரு குடும்பத்தில் ஒரு இன்டென்சிவ்லி நெகட்டிவ் பர்சனாலிட்டி இருந்தாருன்னா அது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதிக்கும். அவர்களுடைய ஆறாவும் பொல்யூட் ஆகும். உங்கள் வீட்டில் நீங்கள் கருவாடை சுடும்போது அந்த நாத்தம் உங்கள் வீட்டோடு நிற்காது, பக்கத்து வீட்டுக்கும் போகும். தெருவு இல்லாத கருவாடு வாசனை வரும். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எமோஷன், இந்த தாட் ஃபார்ம்ஸ், இந்த சக்தி, அந்த தேவையில்லாத எதிர்மறையான சக்தி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பாதிக்கும். உங்கள் சுற்றங்களை, உறவுகளை, நண்பர்களை, இல்லை முன்பின் தெரியாமல் உங்கள் பக்கத்தில் வந்தவங்க கூட அதில் பாதிக்கப்படுவார்கள். If these thought forms are very intense, ரொம்ப இன்டென்ஸான வெறுப்பு, ரொம்ப இன்டென்ஸான கோபமாக இருந்தால் அது வெடித்து சிதறும். ஒரு பலூனை ஊதிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டப்புன்னு வெடிக்கும். அதே மாதிரி இந்த தாட் ஃபார்ம் உங்களை விட்டு வெளியே போகும், புதுசாக திருப்பி உருவாகும், அது வேறு. ஆனால் வெளியே போகிற தாட் ஃபார்ம் என்ன பண்ணும்? அது ட்ராவல் ஆகும். இந்த தாட் ஃபார்ம், இந்த வெறுப்புங்கிற அந்த சக்தி, இந்த கோபம்ங்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அது வெளியே ட்ராவல் ஆகும். It gets separated from the aura and travel in space until they exhaust their initial energy. ஒரு பந்து தூக்கி மேலே போடுறீங்க, நீங்கள் எரிந்த அந்த விசை, அந்த எனர்ஜி தீர்ற வரைக்கும் அது மேலே போயிட்டா இருக்கும், தீர்ந்த பிறகு கீழே வரும். அதே மாதிரி இந்த இன்டென்ஸான அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் உடலை விட்டு, உங்கள் ஆறாவை விட்டு வெளியே போகுது. புதுசாக வேறு நிமிடங்க உள்ள உருவாயிடும். ஆனால் இந்த வெளியே போனது போயிட்டே இருக்கும்.
அதோடைய சக்தி நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதோட ஃபியூல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அது ஓஞ்சு போகிற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். ஆனால் சும்மாவாக போகும். ஆஸ் தே ட்ராவல் தே இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆர் ஆஃப் தி அதர் பர்சன்ஸ். அது போகிற இடத்துலலாம் யார் யார் அதோட காண்டாக்டில் வர்றாங்களோ அவங்களையும் பாதிக்கும். அப்போ உங்களோட நெகட்டிவிட்டி உங்களை மட்டும் அது காயப்படுத்தாது, உங்களுடைய வெல்னஸை மட்டும் அது கெடுக்காது, பிறருடைய வெல்னஸையும் கெடுக்கும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த மாவ் வயலன்ஸை சொல்லலாம். ஒரு மனிதன் தனிமையாக இருக்கும்போது நல்லவனாக இருப்பான். ஆனால் ஒரு மாபாக சேரும்போது, ஒரு கும்பலாக சேரும்போது, அந்த மாப் மென்டாலிட்டி, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் வயலண்ட் தாட்ஸோடு வரான். அவனை அடி, அவனை கொல்லு, அவனை தீர்த்துக்கட்டு அப்படிங்கிற வெறியோட ஒரு 10 பேர் வரும்போது அவங்க கூட சேர்ந்து போகிற 10 பேருக்கும் அது ஒட்டிக்கும். பக்கத்தில் இருக்க இன்னொரு 10 பேருக்கு அது ஒட்டும். அப்போ ஏன் ஒரு மாபாக சேரும்போது அங்கே வயலன்ஸ் உருவாகுது? தனியாக இருக்கும்போது ஒரு மனிதன் செய்ய துணியாத செயல்களை ஒரு கூட்டமாக இருக்கும்போது அவன் பண்ணிடுவான். ஒரு ஃப்ரெண்ட்ஸி, ஒரு ஆவேசம் ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு ஒட்டிக்கிறது. ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு இது ஒட்டும். இதுதான் அந்த மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். மாப் ஃப்ரெண்ட்ஸி. இது மதங்களிலும் நடக்கும். ஜாதி கலவரங்களுக்கு பின்னாடி இதான் இருக்குது, அந்த மாப் வயலன்ஸ், மாப் மென்டாலிட்டி. தனியாக இருக்கும்போது அந்த மனுஷன்றது இருக்காது, இல்லை கொஞ்சமாக இருக்கும், வெளியே வராது. ஆனால் ஒரு கூட்டமாக சேரும்போது ஒருத்தன்றது ஒட்டிக்கும். ஏன்னா இந்த தாட் ஃபார்ம்ஸ் பரவும். அப்போ தாட் ஃபார்ம்ஸ் உங்களை மட்டும் கெடுக்கிறது இல்லை, நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் பக்கத்தில் வரவங்க எல்லாரையும் கெடுக்கும். இது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் இது பாசிட்டிவ் சேஞ்சஸ் உருவாக்கும். உங்கள்கிட்ட அந்த அன்பு பீரிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, தாட் ஃபார்ம்ஸாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த அன்பு பரவும். ஒரு நல்ல மனநிலை அவர்களிடம் உருவாகும். அதே இது நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் இது பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை மட்டும் இல்லை, அந்த சொசைட்டியே கெடுக்கும். Strong persisting negative thought forms leads to energy blocks. இப்படி ஸ்ட்ராங்கான இன்டென்ஸான நெகட்டிவ் தாட் பிளாக்ஸ் உங்களுடைய ஆறால் வெகு காலம் தங்கி போனால் இது நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு மூல காரணமாக அமையும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? இப்படி தங்கி போன இந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸை நம்முடைய ஆறாலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது? இதுக்கு ஒரு எளிய முத்திரை, ஜி முத்ரா. இது புத்த மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு முத்திரை, மனதை பண்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை, ஜி முத்ரா. இந்த தாட் ஃபார்ம்ஸ் பற்றி ஆனி பெசன்ட் அம்மையார், சிடபிள்யூ லீடர் பீட்டர், அவங்க 2 பேர் சேர்ந்து எழுதின ஒரு புக் இருக்குது, தாட் ஃபார்ம்ஸ்னு அதோட தலைப்பு. அதில் இந்த தாட் ஃபார்ம்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. ஆர்வம் உள்ளவங்க வாங்கி படிங்க, நெட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. ஜி முத்ரா இதை எப்படி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கலாம். ப்ரொசீஜர்: டச் தி பேஸ் ஆஃப் தி லிட்டில் ஃபிங்கர். இது உங்களுடைய சிறுவிரல், அதோட பேஸ், 3வது கோடு, இந்த பேஸ். Touch the base of the little finger with the tip of the thumb. உங்களுடைய பெருவிரல் நுனியால் இந்த சிறுவிரலின் கடைசி கோடை தொடுங்க. இப்போ மூச்சு இழுங்க. இன்ஹேல் அண்ட் பெண்ட் தி 4 fingers, கீப் தம் ஓவர் தி thumb. மூச்சை இழுத்துக்கிட்டே முதல்ல இதை தொடுங்க. தொட்டுட்டு நேராக உட்காந்துக்கணும். கழுத்து முதுகு நேராக இருக்கணும். கால் 2 தரையில் பதிய வச்சுக்கணும். இந்த 4 விரல் நேராக இருக்கட்டும். இப்போது மூச்சை உள்ளே இழுக்கும்போது when you inhale, bend your 4 fingers and place them over the thumb.
மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இந்த 4 விரலை மடித்து தம்பு மேலே வைங்க. இது ஸ்டெப் 1. Inhale and bend the 4 fingers, keep them over the thumb. Hold the breath to a minimum count of 8. இப்போ மூச்சை உடனே வெளியே விடாமல் ஒரு 8 எண்ற வரைக்கும், மனசுக்குள்ளே 8 வரைக்கும் எண்ணுங்க. மூச்சை உள்ளே அடக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது gently breathe out and extend the 4 fingers. இப்போ பாருங்கள், முதல்ல இதை தொட்டுட்டு பெருவிரல் நுனியால் சிறுவிரலின் அடிபாகத்தை தொட்டுட்டு மூச்சை இழுக்கும்போது 4 விரலை மடித்து அது மேலே வச்சுருங்க, தம்பு மேலே. இப்படி வச்சுட்டு மூச்சை உள்ளே பிடிச்சிக்கோங்க, கும்பகம். ஒரு 8 கவுண்ட் வரைக்கும், 8 என்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் மூச்சை வெளியே விடும்போது ஜென்டிலாக அந்த 4 விரலை திருப்பி விரியுங்க. இந்த தம்பு இடம் மாறக்கூடாது, அங்கேயே இருக்கணும். இப்போ அடுத்த மூச்சை உள்ளே இழுக்கும்போது அதே மாதிரி இது பண்ணணும். 8 என்ற வரைக்கும் மூச்சை அடக்கிக்கணும். திருப்பி மூச்சை வெளியே விடும்போது திறக்கணும். இதுதான் ஜீ முத்ரா. கை இப்படி உள்ளங்கை வானம் பார்த்துருக்கிற மாதிரி தொட மேலே வச்சுக்கணும். அந்த படத்தில் காட்டியிருக்கிற பாருங்கள், அதை பாருங்கள். 2 கையிலையும் ஒரே நேரத்தில் பண்ணணும். தி தம் ஷுட் ரிமைன் இன் த சேம் பொசிஷன். டியூரேஷன் இது 2 முதல் 5 நிமிடங்கள் பண்ணால் போதும். ஆனால் ஒரு நாளில் 3லேருந்து 4 தடவைகள் பண்ணலாம். மொத்தம் 2 முதல் 5 நிமிடங்கள் பண்ணால் போதும். ஆனால் ஒரு நாளில் 4 தடவை 5 தடவை இது நீங்கள் பண்ணலாம். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பண்ணுங்கள். 2 கையிலையும் இதே மாதிரி மூச்சை உள்ளே இழுக்கும்போது 4 விரலை மடித்து இங்கே வைக்கணும். ஒரு 8 வரைக்கும் மூச்சை அடக்கிக்கணும். மூச்சை வெளியே விடும்போது விரலை திருப்பி நீட்டணும். திருப்பி மூச்சை உள்ளே இழுக்கும்போது அடக்கிக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு முத்திரை தான். டியூரேஷனும் ரொம்ப ஷார்ட் தான், 2 to 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். பெனிஃபிட்ஸ், நீங்கள் சும்மா அதை பண்ணாலே ஒரு பாடி வில் பிகம் ஸ்ட்ராங், உடல் வலிமையாகும். டிசீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை எனர்ஜி பிளாக்ஸ் ஆர் கியூர்ட். உடலில் எந்த பாகத்தில் எனர்ஜி பிளாக் இருந்தாலும் இது ரிமூவ் ஆகும். மைண்டை பொறுத்த வரைக்கும் இட் ரிமூவ்ஸ் worries from your mind. Fears vanishes. எல்லா விதமான பயங்களும் அகலும். டிப்ரெஷன் கூட க்யூர் ஆகும். உங்களுக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் இருந்தால் அதுவும் குறையும், சரியாகும். இட் கிரியேட்ஸ் எ ஹாப்பி மூட். இந்த ஜீ முத்திரைக்கு இன்னொரு பேர் சிரிக்கும் புத்தர் முத்திரை. ஒரு சந்தோஷமான மனநிலையை உங்களிடம் உருவாக்கும். சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி பிளாக்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் தி சக்கராஸ். சக்கராஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட். யுவர் ஆரா பிகம் ஸ்ட்ராங். உங்களுடைய சக்தி உடல் வலுவாகும். இப்போ இந்த சக்கரங்கள்லேருந்து எனர்ஜி பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு, நாடிகள்லேருந்து எனர்ஜி பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களுடைய கோஷங்கள்லேருந்து எனர்ஜி பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு தனித்தனியான வழிமுறைகள் இந்த முதிரையில் இருக்குது. ஆனால் அதை நம்ம இந்த ஒரு யூடியூப் வீடியோவில் கற்றுக் கொடுக்க முடியாது. நேரடி பயிற்சிகளில் தான், தந்திர வகுப்புகளில் அதை கற்றுத்தருவோம், உயர்நிலைகளில் அதை கற்றுத்தருவோம். ஏன்னா அதை கற்றுக்கணுன்னா முதல்ல சக்கரங்கள்னால் என்ன, எந்த சக்கரத்தில் பிளாக் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த 5 ஆறால் எந்த ஆறா அஃபெக்ட் ஆகிருக்கு, அதோட அறிகுறிகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது, நாடிகள்னால் என்ன, எந்த நாடி சக்தி தடை இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சரி பண்ணுறது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குரு மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியவை. இதை நம்முடைய தந்திர யோக வகுப்புகளில் டீட்டெயிலாக கற்றுத்தரோம். விருப்பம் உள்ளவங்க அப்புறமா அதில் ஜாயின் பண்ணுங்கள். தந்திர யோக வகுப்புகளில் இதை படிப்படியாக ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த முதிரையை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இப்படி கையை வச்சுட்டு மூச்சை இழுக்கும்போது இதை மடிச்சுக்கோங்க. மூச்சை 8 செகண்டுக்கு அடக்கிக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது கையை தரங்க. இந்த முதிரையை மட்டும் பண்ணாலே போதும். மற்றபடி சக்கரங்கள், நாடிகள், இதுக்கான வழிமுறைகள் தனி. இதுக்குள்ள இப்போதைக்கு நீங்கள் உங்களால் அது பண்ண முடியாது, இப்போ அது வேண்டாம். சக்கரங்களுக்கு பண்ணும்போது மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து சஹஸ்ரார சக்கரத்தில் முடிக்கணும். ஒரு சக்கரமாக பண்ணலாம். இல்லை எந்த பர்டிகுலர் சக்கரால் பிளாக் இருக்குதோ அதுக்கான பயிற்சியை மட்டும் பண்ணால் கூட போதும். ஆனால் நீங்கள் அது உயர்நிலை தந்திர யோக வகுப்புகள் அட்டன் பண்ணவங்களால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இந்த சிரிக்கும் புத்தர் முதிரையை பண்ணுங்கள். நாடிகள்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படி தான். ஏன்னா 3 முக்கியமான நாடிகள்
சுழுமுனை, இடகலை, பிங்கலை. இந்த 3ல் எதில் வேணாலும் சக்தி தடை இருக்கலாம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை நீக்கிறது, இது தனி வழிமுறைகள், கொஞ்சம் உயர்நிலை பயிற்சிகள். இது குரு மூலமாக டைரெக்டாக தான் கற்றுக்க முடியும். ஸோ இதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த முதிரையை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது இடகலை, பிங்கலை, சுழுமுனையை தவிர இன்னும் மொத்தம் 12 நாடிகள் இருக்குது. இந்த 3க்கு தவிர இன்னொரு 9 நாடிகள். அதில் சக்தி தடைகள் ஏற்படலாம். அப்போ அதுக்கான அறிகுறிகள் என்ன, அதை எப்படி நீக்கிறது, அதையும் கற்றுத்தர்றோம். இது உயர்நிலை வகுப்புகளில் கற்றுத்தரோம். அதே மாதிரி கோஷங்கள், உங்களுடைய 5 கோஷங்கள், சக்தி உடல்கள், ஒரு கோஷத்தையும் எப்படி நீக்கிறது, இதுக்கு தனி வழிமுறைகள் இருக்குது. அதை அப்புறமா நம்ம பார்க்கலாம். உயர்நிலை வகுப்புகளில் அது கற்றுத்தரோம். த்ரூ திஸ் முத்ரா யூ குட் ரிமூவ் எனர்ஜி பிளாக்ஸ் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் பாடி. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இந்த முத்ரையை ஜஸ்ட் நீங்கள் பண்ணாலே உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற சக்தி தடைகள், உங்களுடைய ஆறால் இருக்கிற சக்தி தடைகள், உங்களுடைய சக்கரங்களில் இருக்கிற சக்தி தடைகள், உங்களுடைய நாடிகளில் இருக்கிற சக்தி தடைகள், இது எல்லாமே மறைச்சிடும். அதனால் இப்போதைக்கு இந்த முதிரையை மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் டீப்பாக இன்னும் கொஞ்சம் வெல்னஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி, வணக்கங்கள். தந்திர யோக வித்யா பீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: முதலாம் வகுப்பு ஜூன் 7, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். இரண்டாம் வகுப்பு ஜூன் 14, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். மூன்றாம் வகுப்பு ஜூன் 21, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். நான்காம் வகுப்பு ஜூலை 5, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். ஐந்தாம் வகுப்பு ஜூலை 12, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம் பகுதி 1. முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2. சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல், ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் 98409700 அல்லது திருத்தணிகை குமரனை தொடர்பு கொள்ளவும் 994 0198 249.